அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தும். அதாவது நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பாவம் எது? ஜோதிடத்தில் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது சிந்தனை. அப்படியே சிந்தனை. அந்த சிந்தனையை என்ன சொல்லனா உருவம் கொடுப்பது, உருவம் கொடுத்து என்ன சொல்லனா உருவம் கொடுப்பது, உருவம் கொடுத்து என்ன சொல்லனா ஜெயிக்க வைப்பது இந்த 5ஆம் பாவம். நீங்கள் என்னைக்காவது 5ஆம் பாவத்தை பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னா 5ஆம் பாவத்தை பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஏன்னா இந்த 5ஆம் பாவம் என்ன சொல்ல 10ஆம் பாவத்தை என்ன சொல்லலான்னா 10ஆம் பாவத்துக்கு அட்டமாதிரி. அதனால் அதிகமாக என்ன சொல்லலான்னா இந்த ஆசைப்படுகின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசைப்பட்டு இதை சொல்லிட்டோம்னா இதவே நம்மளுடைய சிந்தனையாக போயிடும். அப்போ அந்த சிந்தனையாக போயிடும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் அதை ஒரு முத்தாய்ப்பாக வச்சுட்டான். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ இந்த 5 குடையவன் தான் ஒரு ஜாதகத்தின் பெரிய சக்தி. 5ஆம் இடம்தான் ஒரு ஜாதகத்தோடைய பெரிய சக்தி. சக்தி என்று சொன்னால் ஒளி. ஒளி இல்லை, சத்தம் கேட்குற ஒளி இல்லை. ஒளி என்று சொன்னால் பளிச்சென்று அடிக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த 5 குடையவனை என்ன சொல்றான்னா எந்த கிரகமே நெருங்கி ஜெயிக்கவே முடியாது. 5 குடையவன் நினைத்து விட்டால் எந்த கிரகமும் அவனை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு கிரகம்தான் அவனை நெருங்கி பார்க்க முடியும். அந்த நெருங்கி பார்க்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவர் நெருங்கிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த சக்தி உண்டு. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு அந்த பவர் கிடையாது. மற்ற கிரகங்கள் 5ஆம் பாவத்தை போய் என்ன சொன்னாங்க, நெருங்கி பார்த்து என்ன சொன்னான்னா 5ஆம் பாவத்திட்ட போய் என்ன சொன்னா 5ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகத்திட்ட சேட்டை பண்ண முடியாது. 5ஆம் பாவம் நொறுக்கி பிச்சு எடுக்கணும். அதனால் மற்ற 8 கிரகங்கள் 7 கிரகங்கள் உள்ளே போக முடியாது. சனி ஒரு ஆள் தான் போய் நெருங்கக்கூடிய சக்தி சனி ஒருவருக்கு தான் உண்டு. இதுலேருந்து என்ன செல்ற வர்றீங்க அப்படின்னு இதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை என்ன சொன்னால் புரியாதவங்களுக்கெல்லாம் புரியணும். அப்போ நம்ம 5 குடையவனோடு சேர்ந்த ஒரு கிரகம் எப்பயாச்சும் இருக்கும், சேர்ந்திருக்கலாம். இல்லை 5 குடையவனே தனியாக நிற்கலாம். அல்லது 5 குடையவனை யாரும் பார்க்கலாம். இந்த 5 குடையவனோடு சேருகின்ற கிரகத்தின் மூலம் நாம் அனைத்து விஷயத்தையும் என்ன சொன்னால் சாதிச்சுக்கலாம். 5 குடையவனோடு சேர்ந்த கிரகம் சேர்ந்துச்சுன்னா என்ன சொல்லனா 5 குடையவனுக்கு சப்போர்ட் பண்ணி தாகணும். 5 குடையவனுக்கு விரோதமாக செயல்பட முடியாது. இப்போ 5 குடையவனோடு சந்திரன் சேர்ந்திருக்கான்னு வைங்க, அவன் வீடு, வாகனம், வண்டி, வசதி எல்லாமே வச்சுருப்பான். ஏன்னா சந்திரன் காலபுருஷனுக்கு 4 குடையவன். 4ஆம் இடம் என்பது தாய், வண்டி, வாகனம், வீடு, வசதி எக்ஸட்ரா 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 சுகபாவம் எல்லாம் 4ஆம் பாவத்தில் இருக்கு. சூரியன் சேர்ந்தாலும் வலிமை. சந்திரன் சேர்ந்த எந்த கிரகம் சேர்ந்துச்சோ பெரிய
அதிர்ஷ்டக்காரனோடு போய் வந்து இன்னொருத்தன் சேரும்போது என்ன அவனும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய மனோநிலை தான் அங்கே வருமே தவிர பகை, எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் அங்கே வந்து பருப்பு வேகாது. அப்போ 5 கூடையவனோடு சேர்ந்த கிரகத்தின் மூலம் நமக்கு அனைத்தும் கிடைக்கும். பரிசித்து பாருங்கள். உங்களுடைய 5 கூடையவனை வந்து யாராவது பார்க்கிறார்களா? அல்லது 5 கூடையவனோடு யாராவது ஒன்று பார்வை சேர்க்கை, இந்த 2 தான் இருக்கும். அதுக்கடுத்து 5 கூடையவனுடன் யாரும் சேரவில்லை எனில் யார் பார்க்கிறார்கள் என்று பார்த்து அதன் மூலமாக மற்ற கிரகங்களுக்கு வலு கிடைச்சிடும். 5 கூடையவனின் சேர்ந்த கிரகத்தை வைத்து நாம் அனைத்து காரியத்தையும் சாதிக்கலாம். அவர் கண்டன்ஸ் இவ்வளவுதான். 5 கூடையவன் வலுவானவன், அதிர்ஷ்டக்காரன், காரியத்தை முக்கிய காரிய கர்த்தா. 6ஆம் பாவத்தை வந்து நொறுக்கி எடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? 5ஆம் பாவத்துக்கு தான் உண்டு. 6ஆம் பாவம் வந்து ஒருவருக்கு வலுத்து இருந்தது என்று சொன்னால் 5ஆம் பாவத்தை வைத்து நாம் வந்து என்ன சொல்கிறேன், வந்து வழிபாடு தன்மையில் நடத்தினோம் என்று சொன்னால் 6ஆம் பாவம் வீழ்ச்சி பெற்றுவிடும். அப்போ அந்த 5 கூடையவனோட நம்மளுடைய கேரக்டரும் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த 5 கூடையவனுடைய கேரக்டர் தன்மை தான் இருக்குமா? சரி, இப்போ 5 கூடைய 5லே உட்காந்துருப்பான்னு யாருக்கும் நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது. 5 கூடையவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? அவர் எந்த நட்சத்திரத்தில் சாரம் வாங்கியிருக்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தின் சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த கேரக்டர் தான் அவர். இப்போ 5 கூடையவன் சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார், சூரியனுடைய சாரம் தான் இருக்கும். 5 கூடையவன் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறார், சந்திரனுடைய கேரக்டர் தான் இருக்கும். 5 கூடையவன் செவ்வாயுடைய சாரம் வாங்கியிருக்கிறார்னா வேகம் வீரம் இருக்கும். 5 கூடையவன் புதன் சாரம் வாங்கியிருக்கிறாரா அறிவுத்தன்மை இருக்கும், சமயோகித புத்தி இருக்கும். 5 கூடையவன் என்ன சொல்கிறான்னா வந்து குருவோடைய சாரம் வாங்கியிருக்காரா அறிவாற்றல் தன்மைகள் இருக்கும். 5 கூடையவன் என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரா நல்லா வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்லா வந்து வசதி வந்துடும். 5 கூடையவன் என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய சாரம் வாங்கியிருக்கிறாரா கராராக இருப்பாங்க, கொஞ்சம் நீதி நியாயம் இப்படி தான் இருக்கணும்னு இருப்பாங்க. 5 கூடையவன் ராகுவோடைய சாரம் வாங்கியிருக்கிறாரா கண்டிப்பாக பெரிய வந்து என்ன சொன்னால் நினச்சதை பிறகு சாதிச்சிடுவோம். 5 கூடையவன் வந்து கேதுவோடைய சாரம் வாங்கியிருக்கிறாரா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்களுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். 5 கூடையவன் வந்து கேதுவோடைய சாதம் வாங்கியாச்சுன்னா சித்தர்களுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். அப்போ நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் உங்களுடைய 5 கூடையவனோடு சேர்ந்த கிரகம் அல்லது பார்த்த கிரகம் அல்லது 5 கூடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை பிடிச்சிருங்க. 5 கூடையவன் நின்ற நட்சத்திரம், 5 கூடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை நீங்கள் அனுதினமும் வழிபட்டு வர 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 உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம். இப்போ 5 கூடையவன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் நின்றால் சிவ வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடையவன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நின்றால் பார்வதியை வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடையவன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நின்றால் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடையவன் புதனுடைய நட்சத்திரத்தில் நின்றால் விஷ்ணுவுடைய வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடையவன் குருவுடைய வழிபாடு பண்ணினால் அந்த 5 கூடையவன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பிரம்மாவை வழிபடுங்கள். 5 கூடையவன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடையவன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடையவன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடையவன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் ஜெயிக்கிறதுக்கு வழி.
ரெண்டாவது ஐந்து குடையவன். ஐந்து குடையவன் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஐந்து குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சனின்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த சனி ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் காளியோடைய வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஐந்து குடையவனுடைய நட்சத்திரம், ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருந்து அந்த ராகு எந்த இடத்துல இருந்து இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதை நீங்கள் வந்து தூண்டாமலே விட்டுருப்பீங்க. ஐந்து குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம் இருக்கும்ல, அந்த கிரகம் உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு அந்த இடத்துக்குண்டான அந்த கிரகமே ஐந்து குடைவன் ப்ளஸ் அது நின்ற சாரநாதன் ரெண்டையும் இணைங்க. இப்போ சனியே ஐந்து குடைவனாக வந்து ராகுவோடைய சாரமாக இருக்கிறதுனா சனி ராகு. ஐந்து குடைவன் புதனாக வந்து அவன் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் புதன் சூரியன். இந்த ரெண்டுமே என்ன சொல்கிறாடா உங்களுக்கு வந்து 100% வேலை செய்யும். அப்போ ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்துடைய கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த கிரகத்தை பிடித்தால் அந்த கிரகத்துடைய அதிதேவதையை பிடித்தால் நீங்கள் வாழ்க்கையில் முத்தாய்ப்பாக முன்னேறலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெரிய பெரிய யோகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொடுக்கும். ஐந்து குடையவனோடு சேர்ந்த கிரகம், ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திர சாரநாதன் எந்த கிரகமோ அது ஐந்து குடையவன். ஐந்து குடையவனோடு சேர்ந்த கிரகம், ஐந்து குடையவன் என்ன சொல்கிறான்னா வந்து ஐந்து குடையவனை பார்த்த கிரகம், ஐந்து குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நின்ற சாரநாதன் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு வெளிச்ச புள்ளி கிடைக்கும் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஐந்து குடையவனோடு சந்திரன். இந்த சந்திரன் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மூவிங் கிரகம். இந்த சந்திரன் காலபுருஷனுடைய 4ஆம் இடம். இந்த சந்திரன் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான் லக்ஸுரிஸ் என்று சொல்லக்கூடிய வீடு, தோட்டம், துறவு இத்தனைக்கும் யார் அதிபதினா சந்திரன் தான். அப்போ அந்த ஐந்து குடையவனோடு சந்திரன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு ட்ராவலிங் என்று சொல்லக்கூடியதை நான் 20 வருஷமாக காரில் பிரயாணம் பண்ணியிருக்கேன். அந்த சந்திரன் பிரயாணத்துக்கு அதிபதி. தொழில் நிமித்தமாக நான் வந்து போயிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். டெய்லி எங்கேயே காரில் போகிறார், டெய்லி இங்கே வராரு, டெய்லி காரில் போகிறார், 30 நாளும் போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாகன ஸ்தானாதிபதியோடு அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் வந்து 4ஆம் இடம், 4 வாகனத்துக்கு அதிபதி அவனே இருக்கிற காரணத்தினால் எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் வந்து புரிஞ்சு நம்ம பார்த்துக்கணும். இதில் இருந்து கடைசி கண்டென்ஸ் சொல்கிறேன். ஐந்து குடையவன் நின்ற சாரநாதன், ஐந்து குடையவனோடு சேர்ந்தவன், ஐந்து குடையவனை பார்த்தவனை கூட விட்டுருங்க. ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதை நம்ம என்ன சொன்னோன்னா டியூன் அப் பண்ணணும்னா அந்த ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எதில் நிற்குதுன்னு பார்க்கணும். எந்த கட்டத்தில் நிற்க அப்படின்னு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி அதிர்ஷ்டம் கிடைக்கும். எனக்கு கிடைத்தது. அதனால் இதை
பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.